ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என் பொண்ணோட ஸ்கூலில் பிடிஎம் நடந்துச்சு. பிடிஎம்க்கு போனப்போ இந்த இயரில் வரைஞ்ச எல்லா ட்ராயிங்கையும் ஸ்டூடெண்ட்ஸாக எல்லாம் வரைஞ்சிருக்காங்க. நல்ல அந்த நம்ம ஸ்கூலுக்குள்ளே கிளாஸ்க்கு என்ட்ராகிறோம்ல, அந்த ரோ ஃபுல்லாக ட்ராயிங்காக வச்சுருந்தாங்க. ஒரு சில ஸ்கூல் கிளாஸ் ரூம்குள்ளே வந்து சயின்ஸ் எக்ஸிபிஷன் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில கிளாஸ் ரூம்கில் வந்து கிளேவால் செஞ்ச பொம்மைலாம் வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வீடியோ எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த ட்ராயிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிளாஸில் இருந்தும் ஸ்டூடெண்ட்ஸ் வரைஞ்சிருக்காங்க. எது பெஸ்ட்டு ட்ராயிங்கோ அதெல்லாம் இன்றைக்கி டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க. எப்படியும் ஒரு 1000 ட்ராயிங் இருக்கும். ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 5th-லேருந்து 6th ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருமே நல்லா வரைஞ்சிருந்தாங்க. ஸோ இது 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 வந்து 7th பிள்ளைங்க வரைஞ்ச ட்ராயிங். இதை பார்த்திங்கன்னா கண் எவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். இந்த ஸ்கூலில் பிடிஎம் வந்து லாஸ்ட்டு பிடிஎம்க்கு மட்டும்தான் இந்த டிஸ்பிளே நடக்கும். மற்ற பிடிஎம்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லா ஸ்கூல்லையும் நடத்துகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ட்ராயிங்கும் அவ்வளோ அழகாக இருக்குது, யூனிக்காக இருக்குது, நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. அப்படியே ஒரிஜினலாக ஒரு ஆர்டிஸ்ட் வரைஞ்சா எப்படி இருக்குமோ அப்படி இருந்துச்சுங்க. நேரில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் இதை பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பாக்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்து அந்த பாக்ஸில் இந்த ரூடல் ட்ராயிங் சொல்லுவாங்கள்ல, மண்டோலா ட்ராயிங், அந்த மாதிரி வரைஞ்சிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்க. இது வந்து பேப்பர், சின்ன சின்ன பேப்பர்லாம் பிச்சு ஒவ்வொன்றா பண்ணியிருந்தாங்க. இந்த ட்ராயிங் வந்து என் பொண்ணும் பண்ணியிருந்தா. ஆனால் என் பொண்ணு வந்து அவங்க கிளாஸில் கொடுக்கல போல், வீட்டிலே வச்சுக்கிட்டா. நான் சொன்னது கிளைவ்லலாம் ஒவ்வொரு கிளாஸில் பண்ணியிருந்தாங்கன்னு. இதுதான் கிளைவில் வந்து ஒவ்வொரு கலர் கிளைவில் வந்து இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் பண்ணியிருந்தாங்க. பூவு, சன்ஃப்ளவரு, சன்னு, வீடு கட்டுறது, பொம்மை, கொடை, வாத்து, அனிமல்ஸு, இதெல்லாமே சின்ன சின்ன பிள்ளைங்க 2nd கிரேட் பிள்ளைங்க பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு பார்க்கவே. ஆனால் ஒரு சில பிள்ளைங்க அங்கே உட்காந்து பண்ணிக்கிட்டும் இருந்தாங்க. பார்த்திங்களா, பெண் குயின் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் யானை. இது வந்து ஒரு ஸ்டோன், அந்த ஸ்டோனில் வந்து ட்ராயிங் பண்ணியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ப்ளூ அண்ட் ஒயிட், அந்த தீம் வச்சு ப்ளூ அண்ட் ஒயிட்டாக கலர் பண்ணியிருக்காங்க. இது வந்து களிமண்ணில் வந்து ரோஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த களிமண்லேயே பொம்மை. இது வந்து ஒயிட் வித்து ப்ரௌன், அதில் சூரியகாந்தி பூ. இது வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு வித்து எல்லோ, அந்த தீமில் ட்ராயிங். இது ஒயிட் கலரில் ட்ராயிங். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மண் சட்டி இருக்குல்ல, அந்த மண் அதில் வந்து ஒவ்வொன்றா ட்ராயிங் வந்துட்டு இருந்தாங்க. இது வந்து கேமரா இருக்குல்ல, அந்த கேமரா வந்து ஃபோக்கஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து சயின்ஸ் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் சயின்ஸ் எக்ஸிபிஷனும் நடந்துச்சுன்னா இந்த மாதிரி சயின்ஸ் எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. எல்லாமே வித்தியாசமாக இருந்துச்சு. இந்த பொண்ணு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். அது சுவிட்சு போட்டால் எப்படி எரியும், சுவிட்சு ஆஃப் பண்ணால் எப்படி இது பண்ணோம், இந்த கிளாஸ் மூலமாக லைட் இருக்கிறது. ஸோ நல்லா இருந்துச்சு பார்க்க. ரொம்ப ரொம்ப எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அந்த பிள்ளைங்க எப்படி செஞ்சிச்சுனே தெரியல. அந்த பாருங்க, லைட் எரியுது, அது சுற்றுதா, இப்போ லைட் ஆஃப் ஆகிடணுன்னே இது சுற்றுறது நின்றோம். அது மாதிரி ஏதோ ஒரு தீமில் பண்ணியிருந்தாங்க. எனக்கு சரியாக கேட்குறதுக்கு நேரம் இல்லை. போட்டு, எலக்ட்ரிக் போட்டு வந்து பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேப்பர் கப்பை வச்சு எவ்வளோ பண்ண முடியும், என்னென்ன பண்ண முடியும் அப்படி பண்ணியிருந்தாங்க. ஓகே, பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்போர்ட் மீ.